ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. மில்கி மிஸ்ட் பிரீமியம் ஐஸ்கிரீம். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கல்யாணம் பண்ணி இங்கே சென்னைக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்தபோது வீட்டில் எதுவுமே கிடையாது சார். ஃபினான்ஷியலாகவும் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒரு 3வது 4வது மாடியில் ஒரு ரூமில் நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு ஃபேன் கூட கிடையாது ரூமில். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த டர்க்கி டவல் துண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நைட்டு வந்து ஃபுல்லாக தண்ணியில் போட்டு ஜன்னலில் காய போட்டு படுத்து தூங்குவோம். சார் அவர் பெட்ரூம்குள்ளேயே அவரோட ஆஃபீஸ் ரூம் அமைச்சிருக்காரு. வீட்டோட டெரஸ்ல உங்களுடைய அழகான அந்த ஒரு டான்ஸ் கிளாஸ் அமைச்சிருக்கீங்க. இந்த வீடுங்கிறது வந்து இவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அன்பு பரிசு, அவ்வளோதான். இது அதுக்கு மேலே எவ்வளோ பிடிக்கும் அதுக்கு தெரியல எனக்கு. என்கிட்ட இருக்கிறதுலே அதிகமான இது நான் போட்டு எல்லாம் பண்ணி நான் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. இது அதனால தான் இது பேர் வந்து லக்ஷ்மி விலாசம். எனக்கு இந்த வீடெல்லாம் விடவும் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு லக்கியான ஒரு விஷயம் வந்து அவர் மட்டும்தான். 2 விஷயம் இந்த வீட்டில் பயங்கரமான ஒரு விஷயம். ஒன்று சார் அவர் பெட்ரூம்குள்ளேயே அவரோட ஆஃபீஸ் ரூம் அமைச்சிருக்காரு. இன்னொன்று வீட்டோட டெரஸில் உங்களுடைய அழகான அந்த ஒரு டான்ஸ் கிளாஸ் அமைச்சிருக்கீங்க. அது எவ்வளோ ஒரு பெரிய கொடுப்பனை. வீட்டுக்குள்ளேயே இது நம்ம மனசுக்கு பிடிச்சது வீட்டுக்குள்ளேயே அமையிறது. ஸோ இதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணிக்கிட்டீங்க? இதுக்கு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம், ரொம்ப வருஷங்களாக. ஏன்னா நிறைய நான் முதல் வாங்கின ஒரு ஹவுஸ் இருந்துச்சு, சொந்த வீடு. அதில் வந்து ஆக்சுவலி எனக்கு கிளாஸ் எடுக்க இடமே இருக்காது. கார் பார்க்கிங்கை க்ளீன் பண்ணுவேன், அங்கே தான் கிளாஸ் எடுப்பேன். மறுபடியும் கார் கொண்டு வந்து நிறுத்தணும்னா மறுபடியும் எல்லாம் குப்பையாகும், மறுபடியும் க்ளீன் பண்ணுவேன், அங்கே தான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ ரெண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஒரு ஹால் எடுத்தாலும் அது நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு வீடு கட்டும்போது கண்டிப்பாக நமக்கு கிளாஸ் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிஹர்சலுக்கு எல்லாமே வேணும். வீடியோ ஷூட் ஏதாவது பண்ணுறோன்னா கண்டிப்பாக தேவை அப்படின்னு. அப்போது ஒரு நியர்லி ஒரு 10 இயர்ஸ் ட்ரீம் தான் ஒரு டான்ஸ் கிளாஸ் இப்படி வேணும் அப்படின்னு. ஸோ அது வந்து இன்னைக்கு ட்ரீம் கம் ட்ரூ. சூப்பர் பயங்கரமாக இருக்குது மேலே இருந்து பார்க்கவே. சார் எல்லா கப்பல்ஸ்க்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு திருமணம் வாங்கி எவ்வளோ வருஷம் ஆகுது தெரிஞ்சுக்கலாமா? 14 இயர்ஸ். 14 இயர்ஸ். 15 இயர்ஸ் ஆச்சு. 14 இயர்ஸ் தான் ஆகுது சார். கணக்கில் புள்ளி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 15 தான் நாங்கள் எடுப்போம் பாருங்க. இதான் கரெக்டாக சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ 15 வருஷம் இருக்கும் போது உங்களுக்கு இந்த திருமணம் ஆன உடனே 2 பேரும் பேசியிருப்பீங்களே, சரி நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும், தனியாக கரெக்டாக பிளான் பண்ணணும். ஸோ அப்போ இருக்க சூழலாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்றது அந்த டைமில் இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்துருப்பீங்களே, அது அப்பப்பட்ட கஷ்டம் இப்போ இந்த வீடாக பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இல்லை இது நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து நான் இவங்களை கல்யாணம் பண்ணி இங்கே சென்னைக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்தபோது வீட்டில் எதுவுமே கிடையாது சார். ஃபினான்ஷியலாகவும் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒரு 3வது 4வது மாடியில் ஒரு ரூமில் நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு ஃபேன் கூட கிடையாது ரூமில். அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த இது இருக்கு இல்லையா, துண்டு, நம்ம என்ன துண்டு, டர்க்கி டவல் துண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நைட்டு வந்து ஃபுல்லாக தண்ணியில் போட்டு அதை முக்கி பிழிஞ்சு வச்சு ஜன்னலில் காய போட்டு படுத்து தூங்குவோம். எதுவுமே கிடையாது அன்னைக்கு. ஃபேன் கூட இருக்காது. ஃபேன் கூட கிடையாது. அப்போ மேரேஜ் ஆன புதுசுல அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் 2 பேருமே வந்து அப்பா அம்மா கிட்ட போய் நிற்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக. லவ் மேரேஜா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் இருந்தாலும் அவரே வந்து, ஏன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு ஃபினான்ஷியலாக அவர் இருந்தது எல்லாமே கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது பண்ணோம் சார். அப்படி பண்ணும்போது இப்போ நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒன்று வருது இல்லைங்களா சார். அப்போ வரும்போது நம்மளோட தேவைகள் எல்லாம் அந்த வீடு எப்படி பூர்த்தி பண்ணுது, அதை தாண்டி ஒரு சில யூனிக்கான விஷயங்களை நம்ம எப்படி வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்ட்டுலாம் இருந்தது. அப்புறம் சரி இவங்களுக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ் இதில் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பொருளாதார சூழலுங்கிறது நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, சேமிப்புங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப, மீடியாவை பொறுத்த வரைக்கும் சேமிப்புங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நான் எல்லாருமே லேவிஷாக செலவு பண்ணிட்டு போயிடுறாங்க. சேமிப்பினுடைய அருமை வந்து பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து பெருசாக ஒன்றும் நான் சம்பாதிக்கலைனாலும் சேமிப்பு கரெக்டாக இருந்ததுனால என்னால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சுது. இந்த ரூம் வந்து பர்டிகுலராக இப்படி இருக்கணும். இந்த டைல் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான். அது ரீசன் என்னென்னா, என்னுடைய டான்ஸ் கிளாஸ் யூனிஃபார்ம் வந்து ஒரு ஆரஞ்சில் பிளாக். ஸோ அதனால் அந்த ஆரஞ்சு கலர் காஸ்டியூமில் அவங்க வந்து இங்கே நிற்கும்போது இந்த பிளாக் நல்லா தூக்கி கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த கலர். ஆல்மோஸ்ட் யாருமே வந்து இந்த பிளாக் கலர்லாம் சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. பிளாக் கலர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணோம். இது அந்த சிறப்பு. இவங்க கிளாஸ் எடுக்கும்போது அங்கே உட்காந்துக்கலாம், அல்லது நடராஜர் அங்கே வச்சுக்கலாம்.
இதில் ஜன்னல் கூட வந்து நம்ம ஒரு ஒரு சிறப்பாக ஒரு விஷயத்தை ரொம்ப பண்ணியிருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம், இதில் கொட்டி அம்பலம்னு சொல்லுவாங்க கேரளாவில். ஓகே. நிறைய கோவில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். கொட்டி இது அம்பலம். அந்த மாதிரி ஜன்னல் வந்து நம்ம அந்த மாதிரி தான் பண்ணோம். நல்ல வென்டிலேஷனும் இருக்கணும். அதே சமயத்தில் வெளியே இருந்து பார்க்கும்போது இதோட லுக்கு வந்து வேறு மாதிரி அந்த அந்த ஒரு ஒரு கோவிலோட லுக்கு அந்த இதுக்கு தரணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணோம். இது எல்லாமே என்ன பேசினாலும் கடைசியில் சாரை பற்றி தான் சொல்லி ஆகணும். ஆர்கிடெக்ட் சார் நாங்கள் தான் கேட்ட சொல்லி. விஷயங்கள் எல்லாம் அவர் கண் முன்னாடி கொண்டு வந்து அவர் இல்லைன்னா இது ஒரு துளி கூட சாத்தியமாக இருக்காது. மேம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடியும் போது நான் வந்து என்ன போகிறேன் சார் இந்த வீடியோவில் எத்தனை வாட்டி லக்ஷ்மி சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக என்னையே ஆக போகிறேன். ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வாயிலேருந்து உங்கள் நேம் வருது. இப்போ வீட்டுக்கு பேர் உங்கள் பேர் தான் லக்ஷ்மி காலாகேந்திரம். எவ்வளோ பிடிக்கும் சார் உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ பிடிக்கும்? பதில் தெரியல சார். அது லைக் அவங்க எவ்வளோ லக்கியான உங்கள் வாழ்க்கையில் இல்லை அது சில பேருக்கு சொல்லுவாங்களா உங்கள் ஒய்ஃப் வந்தனும் வாழ்க்கையை மாறும். அதான் இப்போ நம்ம யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க சார். நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற ஒருத்தன் தான். அப்போது இது வந்து இந்த வீடு வந்து நான் என் மனைவிக்கு கொடுக்குற ஒரு அன்பு பரிசு தான். எனக்கு இதுக்கு மேலே எனக்கு கொடுக்க தெரியல. எனக்கு என்னால் இவ்வளோ தான் முடியுது. அப்போ அதை வந்து இந்த வீடுங்கிறது வந்து இவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அன்பு பரிசு, அவ்வளோதான். இது அதுக்கு மேலே எவ்வளோ பிடிக்கும் அதுக்கு தெரியல எனக்கு. என்கிட்ட இருக்கிறதுலே அதிகமான இது நான் போட்டு எல்லாம் பண்ணி நான் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. இது அதனால தான் இது பேர் வந்து லக்ஷ்மி விலாசம். ஆமாம் சார். ஸோ அன்பு பரிசுக்கு என்ன பதில்? எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. எனக்கு இந்த வீடெல்லாம் விடவும் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு லக்கியான ஒரு விஷயம் வந்து அவர் மட்டும்தான். ஸோ அவருக்கு அப்புறம் குழந்தைங்க, அழகான 2 குழந்தைங்க எனக்கு இருக்காங்க எங்களுக்கு. ஸோ எனக்கு நான் பேசிக்காகவே வந்து நான் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்டதில்லை. அது அவருக்கு தெரியும். நான் என்கிட்ட லைஃப்பில் நான் கேட்ட ஒரு அடம் பிடிச்சு வாங்கினது என்னோட கிருஷ்ணர் மட்டும்தான். எங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரூமில் இருக்க கிருஷ்ணனை மட்டும்தான் நான் அடம் பிடிச்சு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது நான் ஒரு நாள் இன்னொரு நாள் அதை பற்றி பிரீஃபாக சொல்லலாம். அப்படியா? சரி சரி. அதை தவிர என்னோட நாங்கள் 2 பேரும் வாழ்ந்த இந்த ஒரு 15 வருஷம் வாழ்க்கையில் அவர்கிட்ட நான் இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை. எங்கள் 2 பேருக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரோட விஷயங்களை நான் புரிஞ்சு நடந்துப்பேன். அதே மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை அவரும் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வேற என்ன எனக்கு இந்த வீடெல்லாம் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. வீடு வந்து நம்ம பண்ணிடலாம். பட் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்ல குழந்தைங்கள் கிடைக்கிறது கஷ்டம். லைஃப்பில் எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிடாது. என்னோடய லைஃப்பில் எனக்கு நல்ல அப்பா அம்மா கிடைச்சாங்க, நல்ல மாமியார் கிடைச்சாங்க, நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சாங்க, நல்ல குழந்தைங்க கிடைச்சாங்க, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அம்மாலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. எல்லாமே ஒரு பாசிட்டிவாகவே இருந்தது. ஒரு வகையில் சொல்ல போனால் வி ஆர் பிளெஸ்டு. அவ்வளோதான். சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கூட இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கதை வந்து பயங்கர ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஃபேன் இல்லாமல் இருந்த வீடு, இப்போ வீடு முழுக்க விளக்குகள், வீடு முழுக்க ஃபேன் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாராலையும் இது சாத்தியம் தானே சார்? என்ன பண்ணணும்? இப்போ ஒரு புதுசாக ஒருத்தங்க கல்யாணம் ஆகுது, ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு என்னப்பா எங்கள் புருஷனுக்கு ஒரு 20,000 தான் சம்பளம் வாங்குறாரு, இது எங்கள் மாதம் செலவுக்கே கரெக்டாக இருக்கும், நாங்கள் எப்படி சேமிக்கலாம்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தம்பதிக்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நாங்கள் 2 பேருமே ஒரே மாதிரி. சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு செலவுக்கே பத்தல, 20,000 நான் எப்படி சேமிப்பேன்? அது உங்கள் சேமிப்பை வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆகணும் சார். ஒரு சேமிப்பை நீங்கள் செலவு கணக்கில் கொண்டு வரணும். அப்போ தான் சேமிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வாங்குகிறோம், நமக்கு தேவையானது ஒரு 10,000 ரூபா மொபைல் போதுமானது. ஆனால் நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அதுக்கு நம்ம இஎம்ஐன்னு கட்ட போகிறோம் இல்லைங்களா? பெரிய தொகையை நம்ம அவங்க இது பண்ண போகிறாங்க. அதுக்கு பேசாமல் இவங்க வந்துட்டு சேமிப்பை வந்துட்டு ஒரு செலவு கணக்கில் கொண்டு வந்துட்டாங்கன்னா மாதம் ஆச்சுன்னா நான் வந்து செலவு மாதிரி நினச்சி நான் மாதம் ஒரு 2,000 ரூபா சேமிச்சே ஆவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துட்டாங்கன்னா சத்தியமாக சாத்தியம் தான் சார். சாத்தியப்படாமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து நாங்கள் வாழும் சாட்சிகள். நாங்கள் 2 பேருக்குமே அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 2 பேருமே அதை ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் சேமிச்சுட்டோம். ரொம்ப ஆடம்பரமாக நாங்கள் எதுவும் பண்ணதில்லை. ஆமாம், அந்த மாதிரி இருக்க வேண்டாம். சிம்பிளான ஒரு லைஃப்பை ஹேண்டில் பண்ணால் தான் பசங்களும் அதை பார்த்து வளருவாங்க. நம்ம வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக அப்படியே ஒரு லைஃப் அப்படின்னா
சேமிக்க முடியாது கண்டிப்பாக. ஓகே ஓகே. குழந்தைங்களுக்கும் நம்ம அதுதான் சொல்லி கொடுக்குறோம். ரைட் சார். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இங்கே வரும்போது ஒரு நடிகர் ஆகணுன்ற ஒரு ஆசையில் தான் வந்தீங்க. ஆனால் இப்போ உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஓவர், உங்கள் குரல் ட்ராவல் பண்ணாத ஊரே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போயும் அந்த ஒரு நடிப்பு ஆசை விட்டு போடாது யாருக்குமே. நீங்கள் ஒரு படங்களையும் நடிச்சிருந்தீங்க, பார்த்தோம். ஒரு போலீஸாரெலாம் உங்களை பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் இது கோபி சார் தானே உண்மையாலேயே இவர் நடிக்கிறாரு, அதுவும் இந்த மாதிரி போலீஸ் கெட்டப்லாம் போடுறாரு, எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ இப்போ எப்படி இருக்குது அந்த நடிப்பு ஆசை? நாம் எந்த லட்சியத்துக்காக நம்ம வந்து வரமோ அது என்றைக்குமே அது போகாது சார். அது உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு இயக்குனர் ஆகணும், நடிகன் ஆகணுங்கிறது ஒரு பெருங்கனவு. பட் ஆனால் கடவுள் வசத்தால் நாம் வந்து வழி மாறி இந்த சைடு வந்துட்டோம். அதுவும் கெட்டு போகல, நல்லா தான் நம்ம வச்சுருக்கோம். அது அழியாது, அது உள்ளுக்குள்ளே இருக்கும் சார். இதெல்லாம் வீடெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம். இது இந்த வீட்டை பற்றி சின்னதாக சொல்ல போனோம்னா, ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து நாம் தான் அந்த குழந்தையை வந்து வளர்த்துக்கணும். இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, நாங்கள் இந்த லக்ஷ்மி விலாசங்கிற ஒரு ஒரு குழந்தையை பெற்றிருக்கோம். ஆனால் இந்த குழந்தை தான் எங்களை வளர்க்க போகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடு எங்களுக்கு சில விஷயங்களை பண்ணும் அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கும். ரொம்ப மிகைப்படுத்தி எல்லாம் பேசலை. இது சாதாரணமான உண்மையான அடித்தட்டு மனசிலிருந்து பேசக்கூடிய பேச்சு தான் இது. எவருக்கும் இது சாத்தியம். ஓகே ஓகே. இது வந்து கலாட்டாவில் வந்துட்டோம், நம்ம பேசிட்டோம் பெருசு அப்படின்லாம் இல்லை. சிம்பிளான ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையில் இது கண்டிப்பாக சாத்தியப்படுங்கிறது நாங்கள் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம்னு நினைக்கிறோம். இதை வந்து தலக்கணத்தில் பேசுகிறதுங்கிறத எடுத்துக்க வேண்டாம். ரைட். சரி, டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டேன் அவங்ககிட்ட. இப்போ இவர் வந்து சார் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு, ஹீரோவாக நடிக்கிறாரு. படத்தில் அவர் ஒரு பாடகர். சாருக்கு வந்து ஒரு ஹீரோயின் பாடகியாக போடுறாங்க. யாரை ஹீரோயினாக போடலாம்? டக்குன்னு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இல்லை, யார் சார் கரெக்டாக இருப்பா ஹீரோயினா? நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த அம்மாவுக்கு சினிமாவே தெரியாது. அப்படியா? பார்க்க நீங்கள் சொல்லினோடனே இவங்களே போடுவீங்கன்னு சொல்லிங்கன்னு எதிர்பார்த்தேன் சார். இல்லை, இவங்களே போட்டால் நல்லது. ஓகே, இவங்களே போட்டுடலாமா? ஒரு பாடகரும் நடன இவங்களும் அந்த மாதிரி அவர் சொன்னதை ஒன்று, நிறைய படங்கள் பார்க்கவும் மாட்டேன், அதுக்கு டைமும் இருக்காது. இல்லை, வந்தது சார், வாய்ப்புகள் வந்தது. ஒரு சில நிறைய வாய்ப்புகள் வந்தது, பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்தது. இப்போ கொஞ்சம் சந்தர்ப்ப சூழலால் எப்போவுமே சினிமா அப்படி தானே, வாய்ப்பு அது அமையிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கான கை கூடுறது ரொம்ப நாள் ஆகும். அது பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் சார், ஏதாவது ஒன்று வரும். மேம், சாரோட குரலுக்கு வந்து நாங்கள் வந்து பயங்கரமான ஒரு அடிமை. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு குரல்லாம் என்ன சார் பேசுறதுல? எல்லாருக்கும் பிடிச்சது சகுனி வாய்ஸ் தான். சகுனி வாய்ஸ் தான். அரடா சார். ஏன்னா ஒரு வில்லனையும் கதாநாயகனாக்கி காமிச்ச மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அதனால எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணல, இல்லை எனக்கு அது என்னோட ஃபீல் அது. அப்படி ஆமா, அப்படி எங்களோட ஃபீல் அப்படிதான் சார். எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க தான் சார் நம்ம கேட்டிருக்கோம் ஹிந்தியில் இல்லையா? ஸோ தமிழில் கேட்கும்போது அது ஒரு பெருமையான விஷயம் தான் அவருடைய வாய்ஸ். நான் அப்படி நினைக்கிறேன். ஓகே சார். ஒருவேளை இப்போ சகுனியே உங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வராரு, உங்கள் மனைவி கிட்ட சொல்கிறாரு ரொம்ப அழகாக இருக்குது வீடு, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்பார்? சகுனி வராருன்னா, அன்பு மருமகளே, லக்ஷ்மி விலாசம் மிகச்சிறப்பான இல்லம், சகல சௌகரியங்களும் இந்த வீட்டில் செழிக்க இந்த சகுனியாகிய நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அன்பு மருமகளே. ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ பியூட்டிஃபுல் 15 years. ஸோ மோர் இயர்ஸ் டு க்ரோ. ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு அடித்தளத்துலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ நம்ம ஈஸியாக லிஃப்ட்டில் வந்தாலும் அந்த நீங்கள் ஏறி வந்த படிக்கட்டுகள் உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கடினமான படிக்கட்டுகள்னு. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி இவ்வளோ பெருசாக சூப்பராக நடத்தி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான். ஸோ உங்களை பார்த்து இன்னும் பல பேர் வந்து இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறோம் சார். ஆமாம், நாமளும் அதை தான் அப்படி தான் நினைக்கிறோம். இது வந்து ஒரு தம்பட்டம் அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். இது ஒரு மோட்டிவேஷனலான ஒரு விஷயமா பார்த்தா போதும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இது ஒரு சுய தம்பட்டம் சத்தியமாக கிடையாது. நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். வந்துட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு யாருனாலையும் ஒரு உயரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த உதாரணமாக பாருங்கள். தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நிச்சயமாக சார். நன்றி சார். மிக்க நன்றி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் எல்லை தேய்பிறை. லாலலா லாலலா. தேங்க்யூ. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Milky Mist Premium Ice Cream. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.